மொக்கபோரா சூட்கேஸ் கம்பெனி கிடையாது, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனின்னு உங்களால் நம்ப முடியுதா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன், அது கரெக்டா தப்புன்னு நீங்க சொல்லுங்க. ஆரியன் ரிவாடி லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது மொக்கபோரா பிராண்டோட லுக் அலைக் வேரியன்ட் அலிபாபால கிடைக்குதுன்னு. 6000 மதிப்புள்ள ஒரு சூட்கேஸ் அலிபாபால வெறும் $15. அதாவது ஹோல்சேல நம்மூர் காசுக்கு வெறும் 1500 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சூட்கேஸ்ல மொக்கபோராக்கு கிட்டத்தட்ட 300% ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்குது. ஆமாங்க, இதுக்கு பேர் தான் ஒயிட் லேபிளிங். ஒயிட் லேபிளிங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம். ஒயிட் லேபிளிங் தப்பான விஷயமே கிடையாது. ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட ப்ராடக்டை ஹோல்சேலாக வாங்கி உங்கள் லேபிளை ஒட்டி அதை மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்ட் பண்ணி விற்கிறதா ஒயிட் லேபிளிங். ஒரு பொருளை பிராண்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஒரு சூட்கேஸ்க்காகவெல்லாம் நாம் சைனாவில் இருக்க அலிபாபாவில் ஆர்டர் பண்ண முடியாது. இஃப் இன்கேஸ் நம்ம இப்படி ஆர்டர் பண்ணாலுமே அந்த ஆர்டர் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. சப்போஸ் நம்ம ஆர்டர் பண்ணி அது டெலிவரி ஆனாலுமே அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நாம சைனாக்கு காண்டாக்ட் பண்ணி ரீஃபண்ட்ல வாங்க முடியாது. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இனிஷியல் ஸ்டேஜில் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அண்ட் அதிகப்படியான ரிஸ்க்கும் இருக்கும். அந்த ரிஸ்க்கை ஒயிட் லேபிளிங் மூலிமா நாம கம்மி பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஒரு பிஸ்னஸோட ஃபவுண்டேஷன் செட் ஆனதுக்கு அப்புறமா நாம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை போடலாம். மொக்கபோராவா அதான் பண்ணுவாங்க நம்புறேன். ஒயிட் லேபிளிங் பற்றி எனக்கு சொல்லணுன்ட்டு நான் சொல்லிட்டேன்.